பெண்ணாசை என்பது ஒருவரை எந்த அளவிற்கு கீழே இறக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் வேண்டுமென்றால் இந்த புகைப்படத்தை பாருங்கள். இதிலே இருக்கின்றவர் சாதாரண நபர் கிடையாது. இவர் பிரித்தானியாவின் தற்போதைய மன்னர் சார்ல்ஸினுடைய இளைய சகோதரர். அவருடைய 66வது வயதிலே ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 11 மணித்தியாலங்கள் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. 1647ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதற் தடவையாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்படியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? இவர் எப்ஸ்டீன் என்ற பாலியல் குற்றவாளியோடு நெருங்கிய தொடர்புடையவர். எத்தனையோ இளவயது பெண்களோடு இவர் தவறாக நடந்து கொண்டிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன. அதுவல்ல இங்க முக்கியம். அதனை தாண்டி இந்த சலுகைகளை பெறுவதற்காக, இந்த பெண்களை அடைவதற்காக இவர் பிரித்தானியாவின் வர்த்தக பிரதிநிதியாக, ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவாக அமெரிக்காவில் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தபோது அந்த அரச ரகசியங்களை, ட்ரேட் சீக்ரெட்ஸை அவர் எப்ஸ்டீனுக்கு கொடுத்திருக்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகின்றது. உண்மையிலேயே எப்படி இருக்க வேண்டியவர்? பிரித்தானிய மகாராணி எலிசபெத்தின் புதல்வர், தற்போதைய அரசரின் தம்பி. ஆனால் அவருடைய நிலைமையை பாருங்கள். இவருக்கு உண்மையிலேயே நிச்சயமாக பாலியல் குற்றத்திலும் தண்டனை வழங்கப்படலாம். ஏற்கனவே இவருடைய இளவரசர் பட்டம் பறிக்கப்பட்டு விட்டது. அடுத்து என்ன நடக்குமோ?